ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர்களை குறித்த பல செய்திகளை வேதத்தின் அடிப்படையிலிருந்து நாம் ஆழமாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலருடைய குணாதிசயங்கள், சுபாவங்கள், அவருடைய அழைப்பு போன்ற காரியங்களை கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. 5 ஊழியங்களை கர்த்தர் தம்முடைய திருச்சபையில எழுப்பினார். அந்த 5 ஊழியத்துல மிக பிரதானமான முக்கியமான ஊழியமாக கருதப்படுவது அப்போஸ்தலருடைய ஊழியம். இதுல அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய விசேஷித்த குணாதிசயம், இந்த குணாதிசயம் இருந்தா தான் அந்த ஊழியத்தை அவர்கள் ஒரு தடுமாற்றம் இல்லாம, இடரல் இல்லாம நிறைவேற்ற முடியும். அப்ப அப்போஸ்தலருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சில வாரங்கள் நம்ம தொடர்ச்சியாக தியானிச்சோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, அப்போஸ்தலருடைய வேலை என்ன, ஒரு சபையில அப்போஸ்தலர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அப்போஸ்தலருக்கு சில ஊழியங்கள் இருக்குது, சுவிசேஷர்களுக்குன்னு சில ஊழியங்கள் இருக்கிறது, தீர்க்கதரிசிகளுக்குன்னு சில ஊழியம் இருக்குது. அவரவருடைய ஊழியத்தை அவரவர் செய்தால்தான் அது சிறப்பாக அமையும். அப்ப அதனால என்ன செய்யணும்னா, அப்போஸ்தலருடைய வேலை என்ன என்பது நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு பல ஊழியங்கள், பல காரியங்கள், பல பெயர்கள் மறந்தே போயிருக்கிறது. நீங்க பாருங்க, சபை நடத்துகிற மேய்ப்பர்களை திரளா பாக்குற மாதிரி இன்னைக்கு சமுதாயத்துல உங்களுக்கு அப்போஸ்தலர்களை அதிகமா பார்க்க முடியாது. இவர்களை நாம் அதிகமாய் பார்க்க முடியாது சமுதாயத்துல. கர்த்தர் அப்போஸ்தலராக அழைத்திருக்கிறார், நான் ஒரு அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்ற ஆட்களை நீங்க அதிகமா பார்த்திருக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஊழியங்கள் கர்த்தர் தங்களை இந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்பது கூட தெரியாத அளவுக்கு அவருடைய வேலை என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, அப்போஸ்தலர்களுக்கு சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிற வேலை என்ன, என்ன வேலையை அவங்க செய்யணும், வேலையை மாற்றி செஞ்சுட்டா பிரச்சனை உண்டாகிரும். இதை குறித்து கர்த்தருடைய வேதத்தில் சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். அப்போஸ்தலருடைய புத்தகத்துல 14வது அதிகாரம் 21, 22, 23 ஆகிய வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை முதல்ல ஒரு தடவை வாசிச்சிருவோம். அதுல அப்போஸ்தலருடைய வேலை என்ன என்பது நமக்கு தெளிவாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. எப்பவுமே ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறணும், நமக்கு வேண்டாத வேலையில தலை கொடுக்க கூடாது. தனக்கு தேவையற்ற ஒரு வேலையில் நுழைகிறவன் வழியில படுத்திருக்கிற நாயை காதை பிடித்து திருகிறதுக்கு சமம் சொல்லி வசனத்துல போட்டிருக்கு. அதனால நம்முடைய பணி, நம்முடைய வேலை என்ன என்பதை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலராக இருந்தால் இதுதான் உங்களுடைய பணி, இதுதான் உங்களுடைய வேலை. இல்ல எனக்கு இது செய்ய முடியும், செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு சந்தர்ப்பம் இருக்குங்கிறதுக்காக ஒண்ணுக்குள்ள போய் நுழைஞ்சிடக்கூடாது. அது நாயை காதை பிடித்து திருந்த மாதிரி ஆகி போயிருமா, நீதிமொழியின் புஸ்தகம் சொல்லுது. சரி, அப்போஸ்தலர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 21, 22, 23 படிப்பாவோம். சீஷர்கள் அவர்களை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லிஸ்தீராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்ப வந்து சீஷருடைய மனதை ஸ்திரப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இதுல உங்களுக்கு என்னென்ன இடத்துல எல்லாம் வேலை ஞாபகத்துக்கு வருது, என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாங்க, நான் ஒன்றொன்றை சொல்லிக் கொண்டு வருகிறேன் பாருங்கள். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஒரு வேலை, அநேகரை சீஷராக்கின பின்பு 2வது வேலை, சீஷருடைய மனதை ஸ்திரப்படுத்தி 3வது வேலை, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி 4வது வேலை, உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு ஊட்டி ஒரு தைரியத்தை சொல்லி, அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து 5வது வேலை, உபவாசித்து ஜெபம் பண்ணி 6வது வேலை, அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் 7வது வேலை. இவ்வளவு வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் அப்போஸ்தலருடைய பணிகள். ஒன்னா சொல்லவா, சுவிசேஷம் அறிவித்தல், சத்தியம் கேட்டவர்களை சீஷராக்குதல், சீஷர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துதல், விசுவாசிகளுக்கு புத்தி சொல்லி உபதேசித்தல், சபையை ஒழுங்குபடுத்துதல், சபையையும் ஜனங்களையும் கர்த்தருக்கு ஒப்புவித்தல். இந்த 6 பிரதானமான கடமைகள் அப்போஸ்தலர்களுடைய கடமைகள் என்று சொல்லப்படுகின்றன.
இந்த 6 கடமைகள்ல முதல் கடமை பாருங்க, சுவிசேஷம் அறிவித்தார்கள். இன்னைக்கு பல பேரு ஒரு சபையினுடைய தலைவராய் வந்து விட்டால், ஒரு சபையை நடத்துகிறவராக வந்து விட்டால், ஒரு திருச்சபையில ஒரு பிரதானமானவராய் இருந்தா இவர் வெளியே இறங்கி போய் சுவிசேஷம் சொல்ல மாட்டார். ஆட்கள் அனுப்புவாரு, அவங்க போய் சொல்லுவாங்க. சுவிசேஷ கூட்டத்தை அனுப்புவார், அவங்க போய் சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது, சபைக்கு தலைவர்களாக இருந்தாலும், அவர்கள் சபையை நடத்தி செல்கிறவர்களாக இருந்தாலும், சபையை ஸ்தாபித்தவர்களாக இருந்தாலும், அவன் அப்போஸ்தலனாய் இருக்கிறபடினால் அவனுடைய முதல் கடமை சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான். நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் சொல்லி இருக்கிறத பாக்குறோம். அப்ப அவருடைய கடமையாக அவர் முதல் கடமையாய் கருதினது சுவிசேஷத்தை அறிவிப்பது. யூதருக்கும் கிரேக்கருக்கும் பார்க்கிற மனிதர்கள் யாவருக்கும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு கடனாளியா இருக்கிறேன். சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இவருடைய வேலையில மிக முக்கியமான சுவிசேஷத்தை அறிவித்தல். சுவிசேஷம் அறிவித்தல் சொன்னா சர்ச்சுக்குள்ள போய் சுவிசேஷ கூட்டம் நடத்துறமே, அது இல்ல. சபையில கூடுவாங்க, எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா சொல்லுவாங்க, எங்க சபையில ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தணுங்க. சபை என்றாலே தேறி அவர்கள் வந்து சுவிசேஷம் எல்லாம் கேட்டு சுவிசேஷத்தை விசுவாசித்து பற்றி கொண்டுதான் சபைக்குள்ள வந்திருக்கிறாங்க. இவர்களுக்கே திரும்ப திரும்ப சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த சபை சுவிசேஷத்தை அல்லது ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்தி மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்குதான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இவங்க மேடை போட்டு இவங்க ஆட்களே உட்கார்ந்து சுவிசேஷத்தை இவர் அறிவிக்க அவர்கள் நோட்ஸ் எழுதி கொண்டிருப்பார்கள். சுவிசேஷம் அறிவிப்பது என்றால் என்னன்னா, அறிவிக்கப்படாத ஜனங்களுக்கு கர்த்தரை அறிமுகப்படுத்தி வைக்கணும். இந்தியாவில பாருங்க, எத்தனை மாநிலங்கள், எத்தனை இடங்களில் இன்னும் ஒரு முறை தானும் இயேசு என்ற பெயரை கேள்விப்படாதவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்து என்கிற வார்த்தை தெரியாதவங்க இருக்கிறாங்க. சுவிசேஷத்தின் ஒளியை ஒரு நாள் கூட ருசியாதவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தை ஒரு சிங்கிள் வேர்டு கூட தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற பாரம் அப்போஸ்தலர்களுக்குள்ள இருக்க வேண்டும். இவங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் அப்படித்தான் செய்தாங்க. பவுல் தனக்கு சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காவிட்டாலும் திருவசனத்தை உபதேசிக்கும்படிக்கு புத்தி சொல்லுகிறார். அவர் கடந்து போய் எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் அவர் கடந்து போகிறார். ஆசியா மைனர் முழுவதும் அவர் சுற்றி திரிந்தார். பவுல் தனி மனிதனாய் ஒரு நல்ல வாகன வசதிகள் அற்ற, விஞ்ஞான வளர்ச்சியற்ற ஒரு காலத்துல பவுல் பெரிய சாதனைகளை நிறைவேற்றினார். ஆசிய கண்டத்துல, சின்ன ஆசியா முழுவதும் பல சபைகளை அவர் எழுப்பினார். சபைகளின் சக்கரவர்த்தி என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அவர் செய்த பிரயாணங்களுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் போகணும்னா பல நாட்கள் ஆகும். கப்பல்ல போகணும், கப்பல்ல காற்று சாதகமா இருக்கணும், 20 நாள் 21 நாள் கூட ஆகும். அப்படிலாம் போய் கால்நடையா நடந்து காரியங்களை செய்தாங்க. இன்னைக்கு இருக்கிற வசதிகள் மாத்திரம் பவுலுக்கு அன்னைக்கு கொடுத்திருந்தா வேற ஊழியக்காரனே தேவையில்லை. இவர் ஒரே ஆளே போய் எல்லா இடத்துலயும் சுவிசேஷத்தை அறிவித்து வந்திருப்பார். அந்த பாரம் அவருக்குள்ள இருந்தது. ஒவ்வொரு மனிதனை பார்க்கும் பொழுது ஐயோ, இயேசுவின் சுவிசேஷத்தை இன்னும் இவன் அறிந்து கொள்ளவில்லை என்கிற அந்த பாரம் அவரை நெருக்கி ஏவி கொண்டிருந்தது. அவர் கடந்து போனார். கடைசி வரைக்கும் பாருங்க, சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டே இருந்தார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், அவருடைய இரத்தத்தினால் நமக்கு மீட்பு இருக்கிறது, அவர் மூலம் நாம் பரலோகத்துக்குள்ளே போக முடியும் என்கிற சத்தியத்தை ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். அவருடைய பார்வையில வித்தியாசம் இல்லை. ராஜாவும் ஒண்ணுதான், தான் ரோட்ல சந்திக்கிற ஒரு மனிதனும் ஒன்றுதான், அடிமையும் ஒன்றுதான், சிறைச்சாலையிலே சக கைதிகளும் ஒன்றுதான் அவருக்கு. அவர் மனிதர்களை 2 விதமாய் பிரித்திருந்தார். ஒன்று சுவிசேஷத்தை அறிந்தவர்கள், இன்னொன்று சுவிசேஷத்தை அறியாதவர்கள். சுவிசேஷத்தை அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பது தன்னுடைய கடன், அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தீ அவருக்குள் எரிந்து கொண்டே இருந்தது. அப்ப அப்போஸ்தலருடைய மிக முக்கியமான பள்ளிகளில் ஒன்று சுவிசேஷம் அறிவிப்பது. நீங்க எத்தனைதான் 100 சபையை கட்டிட்டாலும், உங்கள் மூலம் பல சபைகளை நீங்கள் உருவாக்கி விட்டாலும், நீங்கள் அப்போஸ்தலர்கள் என்பதை இன்னைக்கு தவறான ஒரு வியாக்கியானத்தில் அவர்கள் கருதி கொண்டிருக்கிறாங்க. சபைகளுக்கு ஒரு அதிகாரியாக, பல சபைகளை ஸ்தாபித்தவராக, மூல காரணமா இருக்கக்கூடிய மனிதர் தான் அப்போஸ்தலர் என்று நினைக்கிறார்கள். அவர் அந்த அளவுக்கு வந்த உடனே என்ன செஞ்சார்? உட்கார்ந்துறார். அதோட அவர் ஒரு அதிகாரி போல தன்னை காண்பித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறார். நான் பல சபைகளை ஸ்தாபித்தவன் என்கிற பிராண்டோட அவர் உள்ளே இருந்து கொள்ளவே அவர் விரும்புகிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் அவருடைய கால்களை நீங்கள் கட்டி போட முடியாது, கைகளிலே நீங்கள் விலங்கு போட்டு வைத்தாலும் அந்த சுவிசேஷம் அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்துவிடும். அவர்கள் கடந்து போய் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார்கள். அடித்தாலும், வேதனைப்படுத்தினாலும், துன்புறுத்தினாலும், அவருடைய கைகளை கட்டி போட்டாலும், சக மனிதர்களுக்கு, சந்தித்த எல்லா மனிதருக்கும் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். விசாரணை கைதியா கொண்டு போய் நிறுத்துறாங்க ராஜாக்களுக்கு முன்னால.
அவர் அங்கே கேட்ட அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் முன்பதாக அந்த ரட்சிப்பை, சுவிசேஷத்தை அவர்களுக்கும் அவர் வெளிப்படுத்தி விடுகிற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் என்ன போட்டிருக்குன்னா, அப்ப இந்த சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று நம்ம சொல்லும் பொழுது ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். சுவிசேஷகனுடைய பணியும் சுவிசேஷம் அறிவிக்கிறது தானே. அப்ப அப்போஸ்தலர்களும் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே, இது ரெண்டையும் நம்ம எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால அவன் அப்போஸ்தலன் என்று சொல்லிவிட முடியாது. சுவிசேஷ பாரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்பதற்காக அப்போஸ்தலர் என்று சொல்லிவிட முடியாது. அப்போஸ்தலர்களுக்குள்ளே சுவிசேஷ பாரம் இருக்கும் என்றுதான் நம்ம கருத வேண்டும். அந்த இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? சுவிசேஷகன் போய் சொல்லலையா? நாடுகளிலே, வீடுகளிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே, வீதிகளிலே பல இடங்கள்ல போய் நின்று சுவிசேஷ வார்த்தைகளை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கலையா? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, சுவிசேஷகன் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியோடு தன்னுடைய பணியை முடித்துக் கொள்ளுகிறான். அவ்வளவுதான். அறிவிக்கப்படாதவங்களுக்கு சொல்றாரு, அவங்க கேட்கிறாங்களே கேட்கலையா என்பது அவருக்கு வேண்டாம். அவர் சொல்றாரு, சொல்லிட்டு வந்துடுறாரு, அவ்வளவுதான். ஆனா அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை சொன்னது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை கேட்டவர்களை சீஷர்களாக்கினார்கள். அதான் வசனம் சொல்லுது. பாருங்களேன், அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து என்று சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கல, கமா போட்டிருக்கு. பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு. இதான் அப்போஸ்தலனுக்கும் சுவிசேஷனுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். சுவிசேஷகர்கள் பியூரா சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். ஜனங்களுக்கு உடைய கரங்களிலே சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஒரு புத்தக வடிவிலே, ஒரு கைப்பிரதி வடிவிலே, ஒரு சுவிசேஷ நூல் வடிவிலே, ஒரு செய்தி வடிவிலே கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்புறம் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. கொடுத்தாச்சு. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவனுடைய கடமை. அதை விளைய பண்ணுவதும் விளைய பண்ணாமல் போவதும் தேவனுடைய வேலை. நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்று சொல்லி சுவிசேஷகர்கள். அதான் சுவிசேஷம். ஆனா அப்போஸ்தலர் சுவிசேஷம் அறிவித்து அவர்களை சீஷர் ஆக்குகிற வரைக்கும் அவர்களுக்கு பணி செய்து கொண்டே இருந்தார்கள். அப்ப சீஷர் ஆக்குறதுன்னா அது சாதாரணமான விஷயம் இல்ல. ஒருவனை விசுவாசி ஆக்கி விடலாம், விசுவாசித்து ஒருவனை சபை மெம்பர் ஆக்கி விடலாம், ஒருவனை கிறிஸ்தவன் ஆக்கி விடலாம். அது பெலிக்ஸ் சொன்னதை போல, நீ என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொன்னதை போல, நம்ம ஒருவனை கிறிஸ்தவன் ஆக்கி விடலாம், ஒருவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து விடலாம். ஆனா கஷ்டம் என்ன தெரியுமா? ஒருவனை சீஷராக்குவது. இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட கடமை ஒருவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து சுவிசேஷத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை அதோடு விட்டு விலகி விடுவதல்ல. ஒருவேளை சுவிசேஷகர்களை, ஒருவேளை அவர்களை சீஷராக்குவதில் பல வருடங்கள் கூட அங்கே செலவழிக்க வேண்டி வரலாம். 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் கூட ஆகலாம். அதெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அங்கே தொடர்ந்து தங்கி இருந்தாங்க. அப்ப ஒரு மனிதனுக்கு ஒருவனை விசுவாசி ஆக்குவது சுலபம். இயேசுவை விசுவாசிக்கிறாயா? இயேசுதான் தெய்வம் என்று அறிந்திருக்கிறாயா? ஆமாங்க. அப்ப ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்துருங்க. ஈஸி. ஒருவனை கிறிஸ்தவன் ஆக்குவது ஈஸி. ஞானஸ்நானம் கொடுத்து சபையில கொண்டு சேர்க்கிறது ஈஸி. ஆனா சீஷர் ஆக்குவது என்பது கடினம். சீஷன் என்றால் எப்படின்னா, சீஷர்களுக்கு கர்த்தர் ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார் பாருங்க. சீஷன் என்பவன் தன்னுடைய குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, அவன் தன்னுடைய குருவை போல இருப்பான். இயேசுவை போல ஒரு மனிதனை மாற்றணுமா சீஷர். சீஷர்னா இயேசு நடந்த வழியின் படியே தானும் நடக்க பண்ணணும் ஒரு ஆளை. அது எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன். ஒருவன் எனக்கு சீஷனாய் இருக்க விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவன். அப்ப இயேசுவினுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை தன்னை வெறுக்க வைக்கணும், தன்னைத்தானே வெறுக்க வைக்கணும், சிலுவையை எடுக்க வைக்கணும், இயேசுவை பின்பற்றி வர வைக்கணும். இதுதான் அவனை சீஷனாக்குவது. அப்ப அநேகரை சீஷராக்கின பின்பு என்ற வார்த்தையை நீங்கள் சுலபமா எடுத்துக்கொள்ள கூடாது. அதற்கு பின்னால நெற்று வியர்வை நிலத்திலே விழுகிற அளவிற்கு பல பாடுகள் இருக்குது, அதுல பல கஷ்டங்கள் இருக்குது அவங்களுக்கு. அதெல்லாம் அவர்கள் கடமையாக நிறைவேற்றினார்கள். அவர்களோட கூட இருந்து மேலான காரியங்களை உபதேசித்து அவர்களுக்கு நேரிடுகிற சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்து அவர்களை சீஷத்துவத்திலே வழிநடத்துவதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை கர்த்தருக்கு என்று இழக்க வைத்து தியாகம் பண்ண வைத்து கர்த்தருடைய சாயலை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை கர்த்தருடைய பாதையிலே வழிநடத்தும்படிக்கு அவர்களை கரத்தை பிடித்து கொண்டு போய் சீஷனாக்குவதுங்கிறது சாதாரணமான விஷயமா? ஒரு மனிதன் தன்னைத்தானே வெறுப்பானா? கர்த்தருடைய சிலுவை எடுத்துக் கொள்வானா? சுவிசேஷத்தை கேட்டவன் உடனே நடக்குமாது? அதுக்கு எவ்வளவு பாடுபடணும் பாருங்க, எவ்வளவு வேதனைப்படணும் பாருங்க. அவனை சீர்படுத்தி சரிப்படுத்தி காரியங்களை செய்து
அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு அப்புறம் தான் அடுத்த ஊருக்கே இவங்க போறாங்க. லிஸ்தீராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்ப வந்து 3வது வேலை செய்யறாங்க பாருங்க. சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி, சீஷன் ஆக்கினா மாத்திரம் போதாது, ஒருவன் சீஷத்துவத்திலே நடக்கும் பொழுது நிறைய சோதனைகளை சந்திக்க வேண்டி வரும். பிராக்டிக்கலா பல பிரச்சனைகளை அவன் சந்திக்க வேண்டி வரும். ஒரு மார்க்கத்திலிருந்து, ஒரு கலாச்சாரத்திலிருந்து, ஒரு சமுதாயத்திலிருந்து, ஒரு பாவ வழக்கத்திலிருந்து புதிதாய் மாற்றப்பட்டு வேறொரு காரியத்தை பின்பற்ற ஆரம்பிப்பது என்பது சுலபமான விஷயம் அல்ல. இந்தியாவை பொறுத்தளவுல எல்லாம் ரொம்ப சுலபமான விஷயம் அல்ல. ஒருவர் ஒரு அந்நிய மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவும் கடவுள் தாங்க ஒத்துக்கிறேன்னு வந்துடலாம், அது ஈஸி. ஆனால் அவர் அதுவரைக்கும் கடைபிடித்து வந்த தன்னுடைய பாரம்பரியங்களை, சடங்காச்சாரங்களை, கிரியைகளை எல்லாவற்றையும் உதறிவிட்டு இயேசு மாத்திரம்தான் தெய்வம் என்று நம்பி அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து ஒரு புதிய வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுது பிராக்டிக்கலா அவர் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். உறவினர்களுக்கு பதில் சொல்லணும். முதல்ல தங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும். கேட்பாங்க அவங்க. இதுவரைக்கும் நடந்து கொண்டு வந்த சடங்காச்சாரங்களில் இவர்களை உட்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சி பண்ணுவாங்க. இதுவரைக்கும் அப்படித்தானே செஞ்சீங்க, இத்தனை வருஷம் அப்படித்தானே வந்தீங்க, இந்த காரியத்தெல்லாம் நீங்க செஞ்சீங்களே, இப்ப ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஒரு சிலர் அதை சாந்தமா ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு சிலர் அதை ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்கொள்ளலாம், கஷ்டமா நினைக்கலாம். ஒருவேளை சிலர் இதிலே கோபப்படலாம். அப்ப நாங்கள் எல்லாம் இதுவரைக்கும் கடைபிடித்து வருகிற சடங்காச்சாரங்கள் எல்லாம் என்ன என்று சொல்லி நம்ம நிந்திக்கலாம், கோபம் கூட படலாம். இனிமே உன் வீட்டுக்கு என்ன வரமாட்டேன்னு சொல்லிட்டு கூட போகலாம். பல விஷயங்களை சந்திக்கிறாங்க. ஒரு சமுதாயத்திலிருந்து, ஒரு சடங்காச்சாரத்திலிருந்து, ஒரு கிரியிலிருந்து புதிதாய் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் வரும் பொழுது பல போராட்டங்களை நம்ம சந்திக்கணும். நாங்க பார்த்த அளவுல நிறைய பேருக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை நாங்க பார்த்திருக்கிறோம். சின்ன கிராமங்கள் இருப்பாங்க, கிராமங்கள்ல கிராம தேவதைகள் இருப்பாங்க, அதுக்குன்னு சில கோயில் இருக்கும், சில ஆலயங்கள் வச்சிருப்பாங்க. அந்த கிராமத்தில் இருக்கவங்க முழுசும் அந்த தெய்வத்தை ஆராதனை செய்வாங்க. அந்த கோயில்களுக்கு வரி கொடுப்பாங்க, கொடை கொடுப்பாங்க, இதெல்லாம் வைப்பாங்க. அந்த ஊர்ல 50 குடும்பம் இருக்குன்னு சொன்னா அந்த 50 குடும்பமும் வருஷத்துக்கு 2 முறை 1 முறை அந்த கோயில்ல நடக்கக்கூடிய விழாக்களுக்கு கொடை கொடுக்க வேண்டும் என்பது வழக்கம். இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரட்சிக்கப்பட்டா அவர்கள் இப்ப என்ன செய்ய முடியாது, இவர்கள் இதுவரைக்கும் கடைபிடித்து வந்த அந்த பழக்கத்தை கடைபிடிக்க முடியாது. அப்ப சர்ச்சில் வந்து கேட்பாங்க, போதகர் இல்லத்துல கேட்பாங்க, ஐயா நாங்க என்ன செய்யறது, இதுவரைக்கும் இந்த பாரம்பரியமா அந்த காரியத்தை நாங்க கடைபிடிச்சு வந்தோமே அப்படிம்பாங்க. அப்ப அதுல இருந்து அவர்கள் புதிய ஒரு சடங்காச்சாரத்துக்குள்ள வரும் பொழுது அந்த நேரத்துல அவர்கள் பலருடைய கோபத்துக்கு உள்ளாக வேண்டி வரும். வந்து அந்த கோயிலுக்கு கொடை கேட்பாங்க, அந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி கேட்பாங்க, அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சிலரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவார்கள். சிலர் அந்த ஊர்ல குடிதண்ணி கிணத்துல தண்ணிடு கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, ஊர்ல கடைகள்ல பொருள் வாங்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இவர்களுடைய வீட்டுல எந்த ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் அதுக்கு யாரும் நம்ம கலந்து கொள்ள கூடாது என்று சொல்லி உத்தரவு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நாங்க பார்த்தது நிறைய. சில கிராமங்கள்ல சில குடும்பங்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்களை ஒதுக்கி வைத்த குடும்பங்களை எல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப அவங்களுக்கு இதுவரைக்கும் தங்களை நேசித்த ஒரு இனமாய் ஒரு கூட்டமாய் இருந்த ஜனங்கள் தங்களை விரோதித்து விட்டு வெளியே போன உடனே அவங்க மனசு அப்படி நொந்து வேதனைகளை அனுபவித்து, இனி நமக்கு யார் இருக்கிறா, நமக்கு ஒரு நல்லது கிட்டதுன்னா யார் இருக்கிறா அப்படின்னு அவங்க மனம் பதறி சோர்ந்து போயிருக்கிற நேரம். சீஷத்துவத்தில் நடப்பது என்பது சுலபம் அல்ல. அந்த நேரத்துல அப்போஸ்தலர்கள் போய் நாங்க இருக்கிறவங்களுக்கு என்று அவருடைய மனதை திடப்படுத்த வேண்டும். நடக்கிற பாதையிலே பல போராட்டங்களை, சீஷத்துவத்தின் பாதையிலே தினம் நம்ம சந்தித்துக் கொண்டேதான் போகிறோம். பல நேரங்களில் சோர்ந்து போயிடும். ஐயோ இப்படி எல்லாம் இருக்குதே, இதுவே நான் முன்ன இருந்த வாழ்க்கையில இப்படி வந்திருந்தால் என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பானா, இந்த மாதிரி நடந்திருக்குமா, ஐயோ நாங்க என்ன செய்யறது என்று அவர்கள் கேட்கிற, தடுமாறுகிற, தத்தளிக்கிற, நிக்க முடியாம போராடுகிற நேரத்துல அவருடைய மனதை திடப்படுத்த வேண்டும். வசனத்துல நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா நிருபத்துல பவுல் பல முறைகள் பல இடங்களில் சீஷருடைய மனதை திடப்படுத்தின வார்த்தைகளை எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், இக்காலத்தில் உண்டாகிற பாடுகள் இனி வரக்கூடிய தேவ மகிமைக்கு ஒப்பிடத்தக்கன அல்ல. இங்கே உங்களுக்கு போராட்டம் இருக்கும், பாடு இருக்கும், நிந்திக்கப்படலாம், சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கப்படலாம், உங்களை குப்பைகள் என்றும் அற்பர்கள் என்றும் சொல்லலாம், எல்லாம் இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய பெரிய மகிமை, தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு வாக்கு தத்தம், அந்த ஆசீர்வாதத்திற்கு முன்னால் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை.
ஆகவே பலம் கொண்டு திடமனதா இருங்கள், எதையும் சந்தியுங்கள், துணிச்சலா நடந்து கொள்ளுங்கள் என்று ஒருவனை ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கணும். திடப்படுத்தணும். திடப்படுத்தலன்னா சோர்ந்து போயிருவாங்க. இங்க ஒரு கிராமத்துல போய் சுவிசேஷத்தை அறிவித்து சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க சில பேர். அப்படியாங்க, எங்களுக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு, இயேசுதான் உண்மையான கடவுளா, ஓ இயேசு எனக்கு குணமாக்குவாரா, குணம் கூட ஆக்கிடுவாரு. ஆக்கின உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து இயேசுவை உங்களுடைய தெய்வமா எடுத்துக்கொள்வாங்க. நீங்க அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டுட்டு சில வருடங்கள் கழித்து அல்லது ஒரு வருஷம் கழிச்சு நீங்க மறுபடியும் அந்த இடத்துல போய் பார்த்தா அவர்கள் தங்களுடைய சொந்த பழைய பழக்கத்திற்கு திரும்பி போயிருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நாம் அவர்களை தொடர்ந்து சந்தித்து அவர்களுக்கு வருகிற போராட்டங்களில் அவர்களுக்கு தைரியம் கொடுத்து, அவர்களுக்கு உண்டாகிற உபத்திரவங்களில் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்து, அவருடைய கை தளர்ந்து போயிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார். மாத்திரம் இல்ல, நாங்க இருக்கிறோம், நாங்க எல்லாருமே கூட இருக்கிறோம். உங்களுக்கு என்ன ஒரு போராட்டம் பிரச்சனை வந்தா நாங்க பார்த்து கொள்ளுகிறோம். உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க, பலம் கொடுக்க, உங்களுடைய தேவைகளை சந்திக்க, அல்லது உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க, நம்பிக்கை கொடுக்க, ஜெபிக்க நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை ஸ்திரப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தொடர்ந்து அவர்களை ஸ்திரப்படுத்தாவிட்டால், நீங்கள் விதைத்த விதைகள் வளர்ந்து வரும் பொழுது, அது போராட்டங்களை சந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது வேலியற்ற ஒரு தோட்டத்தை போல அவர்கள் மாறிவிடுவார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்ட வசனத்தை இழந்து போய் விடுவார்கள். பல இடங்களில் இந்த மாதிரி சம்பவித்திருக்கிறது. அப்ப அப்போஸ்தலருடைய பணி என்பது, ஒண்ணு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்களை பார்த்து அவர்களை சீஷராய் மாற்றணும். ஒருவன் சீஷனாய் மாறுவதில் உண்டான உபதேசங்களை அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவைகளை அவன் பார்த்து பெற்றுக்கொண்டு அதை அபியாசப்படுத்தி அவன் வாழணும். அதற்கு நிறைய நாட்கள், சமயங்கள் ஆகும். சீஷத்துவம் என்றால் கர்த்தருக்கு நீ இழப்பது, கர்த்தரை நேசிப்பது, கர்த்தரை பிரதானமான இடத்தில் வைப்பது. இதற்கு எத்தனையோ உபதேசங்கள் தேவைப்படுது. மூணாவது, அந்த பாதையிலே சீஷத்துவத்தில் அவர்கள் வழிநடந்து வரும் பொழுது அவருடைய இருதயம் அடிக்கடி சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களை ஸ்திரப்படுத்தணும். அடுத்த நாலாவது காரியம் பாருங்க, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லணும். அவர்களுடைய தேவைகளை சந்திப்பது மாத்திரம் அல்லவா, அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கணுமா. ஆலோசனை எப்படி ஸ்திரப்படுத்தினார்கள்? எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் விசுவாசத்தை இழந்து போயிடாதீங்க. நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பலன் உங்களுக்கு பின்னாலே வருகிறது. உங்கள் விசுவாசத்தை உங்களை விட்டு எடுத்து போடத்தான் சாத்தான் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். சாத்தானுக்கு மனிதனிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு தேவை என்னன்னா, மனிதனை கர்த்தரை விசுவாசிக்காம மாற்றிவிட வேண்டும் என்ற ஒன்றுதான். விலையேற பெற்ற அந்த விசுவாசத்தை திருடி கொண்டு போகத்தான் வருகிறான். கர்த்தருடைய வேதத்தில் எழுதியிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் வரான் என்று எழுதியிருக்கு. திருடன் என்பது சாத்தானை குறிக்கிறது. இந்த திருடன் மனுஷனிடத்துல என்ன திருட வர்றான்? என்னுடைய பர்ஸ் அவனுக்கு தேவையா? இல்ல. என்னுடைய வாட்ச் தேவையா? இல்ல. என்னுடைய சட்டை தேவையா? இல்ல. என்னுடைய பணம் தேவையா? இல்ல. அவனுக்கு என்னிடத்தில் தேவையான ஒன்றே ஒன்று, கர்த்தர் மேல் நான் வைத்திருக்கிற விசுவாசம். இதை திருட வருகிறான். இதை சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. உங்கள் விசுவாசத்துல மாத்திரம் நிலைச்சிருங்க. 1000 போனாலும், லட்சம் போனாலும், வீடு போனாலும், வாசல் போனாலும், எது போனாலும் அந்த விசுவாசத்தை மாத்திரம் விட்டு விடாதிருங்கள். யோபுவை பாருங்க, யோபுக்கு எல்லாம் போச்சு. மாடு, மனை, வீடு, காடு, தோட்டம், துறவு, கால்நடை எல்லாம் போச்சு. ஆனா யோபு என்ன செய்தார்? தன் விசுவாசத்தை மாத்திரம் கடைசி வரைக்கும் இழக்காமல் இருந்தார். மனைவி வந்து சொல்றாங்க, தேவன் மேல் இன்னும் நீர் நம்பிக்கையா இருக்கிறீரோ? தேவனை தூஷித்து உயிரை விடும். ஆனா அவருடைய விசுவாசம் தளர்ந்து போகல. இதெல்லாம் சொல்லி மேற்கோள்கள் காட்டி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லணும். ஏனென்றால் மனுஷகுமாரனிடத்திலே நீங்கள் போகும் பொழுதோ, அல்லது மனுஷகுமாரன் உங்களிடத்திலே வரும் அந்த நாள் போதோ, அவர் மனிதரிடத்திலே விசுவாசம் இருக்கிறதோ என்றுதான் அவர் பார்க்க போகிறார். நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் போனா தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். ஆகவே விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்ல வேண்டியது அப்போஸ்தலருடைய பிரதானமான கடமையா இருக்கிறது. அவன் அதை சரிவர நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் வரும் அந்த நாளில் அவனிடத்தில் விசுவாசம் இருக்கிறதோ என்றுதான் அவர் பார்க்க போகிறார். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சுட்டி காண்பித்து சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, தன்னுடைய கடமை உணர்ந்து சுவிசேஷம் அறிவித்ததோடு என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று நினைக்காம, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களை சீஷர்களாக்கி, சீஷருடைய மனதை திடப்படுத்தி, திடப்படுத்தப்பட்டவர்களுக்கு புத்தி சொல்லி, அவர்களை கர்த்தருக்குள்ளே உறுதிப்படுத்தி, பலப்படுத்தி, அவர்களுக்குள்ளே நல்ல நம்பிக்கை விதைக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் நமக்கு தேவை. இந்த குணம், இந்த கேரக்டர், இந்த மனம், இதெல்லாம் இருந்தால்தான் அவனுக்கு பேர் அப்போஸ்தலன்.
இது இல்லாவிட்டால் நாம் அவனை அப்போஸ்தலன் என்று ஒத்துக்கொள்ள முடியாது. ஆகவே கர்த்தருடைய வேதத்துல சொல்லப்பட்ட மாதிரி பரிசுத்த அப்போஸ்தல கூட்டம் எழும்ப வேண்டும். அவர்கள் தேசத்தில் அநேகரை சீஷர்களாக உருவாக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு சாட்சி உள்ள ஒரு கூட்டத்தை எழுப்ப வேண்டும். கர்த்தர் திருச்சபையிலே மறக்கடிக்கப்பட்டு போன, மறைந்து போன இப்படிப்பட்ட ஊழியர்களை மறுபடியும் அவர் வெளியே எழுப்பி கொண்டு வர வேண்டும். அதற்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிப்போமா? அன்பான எங்கள் ஜீவனுள்ள தேவனே, எங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்து கேட்டவரே, தேவனே, எங்கள் சபையிலே இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆண்டவரே, ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அநேகரை சீஷராக்குகிறவர்கள் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, சீஷர்கள் ஆக்குகிறவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை உமக்குள்ளே ஸ்திரப்படுத்துகிறவர்கள் எங்களுக்கு வேண்டும். அப்பா, அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை உபதேசித்து சொல்லுகிற போதகன்மார் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, இவைகள் யாவற்றையும் செய்து முடிக்கத்தக்கதான நல்ல அப்போஸ்தலர்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறார்கள். ஆண்டவரே, அப்போஸ்தல ஊழியத்தை எங்கள் சபைகளிலே எழுப்புவீராக. அப்போஸ்தலருடைய இருதயங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஒருவேளை அது இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளில் ஒருவராய் இருப்பாரானால் நீர் அவரோடு இப்பொழுது பேசும். ஆண்டவரே, உனக்கு இந்த அழைப்பை நான் கொடுத்திருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, இந்த குணாதிசயத்தை, சுபாவத்தை, பணிகளை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு நீர் புத்தி சொல்லும். ஆண்டவரே, ஒரு தரிசனத்தினாலோ, சொப்பனத்தினாலோ, வார்த்தையினாலோ, உணர்வினாலோ, உம்முடைய வார்த்தைகளினாலோ நீர் அவர்களோடு பேசும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீட்டப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அநேகரை கர்த்தருடைய ஆவியானவர் சந்திக்க போவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துல இன்னும் அறிவிக்கப்படாத திரளான கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஏராளமான மனிதர்கள் இருக்கிறாங்க. காடுகளிலும் மலைகளிலும் ஆதிவாசிகளாய் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய நாமத்தை ஒரு முறைதானும் கேட்டறியாத கூட்டம் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு சொல்ல, அறிவிக்க, பலப்படுத்த, சீஷராக்க, கற்பிக்க, உபதேசிக்க, போதிக்க ஆண்டவரே ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்களை உம்முடைய ஆவியினால் நீர் எழுப்பும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அதை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை ஏற்று எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எங்களை வழிநடத்தும் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபங்களை ஏற்று நம்முடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் அதிகமான காரியங்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.